பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்கி மேலும் மேலும் ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வாராக. இன்னைக்கு ஒரு செய்தியை நாம் பார்ப்போம். ரொம்ப பெரிய செய்தி அல்ல, ரொம்ப சிறிய செய்தி. ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் இன்னைக்கு என்னவா இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு ஆலோசனை. சில நாட்களுக்கு முன்பாக நடந்த ஒரு ஆலோசனை. எப்போதும் வாழ்க்கையில் சில ஆலோசனை வர விதங்கள் பார்த்தா அப்படி தான் இருக்கும். சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் தீர்மானித்தார்னா அதை நினப்புக்குள்ளே கொண்டு வருவார். ஒரு வாட்டி நான் ட்ரெயினில் போய்கொண்டிருக்கப்படும் போது என் பக்கத்தில் இருந்த ஒரு தம்பி, ஒரு பக்கம் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அது ஒரு கொஞ்சம் திருவள்ளூர் பகுதியில் ஒரு அன்பு சகோதரி ஒரு செல்ஃபோன் எனக்கு கொடுத்த நிமித்தமாக இந்த செல்ஃபோன் மூலிமா உங்களுக்கு செய்தி மூலிமா தெரிவித்து கொண்டிருக்கிறேன். அப்படி தான் பல இடங்களில் எனக்கு உதவி, நிறைய ஊழியத்தின் மத்தியில் உதவி செய்கிறோம். இன்றைக்கி கூட எனக்கு ஒரு தம்பி திருவள்ளூர் பகுதி தான். அவர் இன்றைக்கி டேப்லெட்டுக்காக நான் கேட்ட உடனே 1 மணி நேரத்துக்கு பிற்பாடு அதை அனுப்பின பிற்பாடு நான் அதுக்கு வேண்டிய காரியத்தை பார்த்துக்கொண்டேன். எப்போதும் கடவுள் தான் நமக்கு உதவி. அந்த ஆலோசனை சரியாக இருக்கும். ஒரு தகப்பனாக, ஆவிக்குரிய தகப்பனாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தவிர இந்த உலகத்தில் அவர் சொல்லப்பட்ட ஒருவர் சிறப்பானவங்க யாருன்னா என் தகப்பனும் என் தாயும் தான். அப்படி தான் வேதத்தை ரொம்ப தெளிவாக இருக்கும். இருந்தாலும் இந்த தம்பி பேசுகிற ஒரு விதத்தை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருந்தது. அவர் மனைவியோடு பேசிக்கினே சந்தோஷமாக வந்து கொண்டிருக்கப்படும். நான் செல் பார்க்கணும்னு சொல்லி செல்லு எடுக்கிறதுக்காக, மழைக்காக நான் செல்லை பேக்குள்ளே போட்டேன். எடுக்கும்போது இந்த பைபிளை வெளியே எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ அந்த தம்பி இந்த பைபிளையும் பார்த்து என்னையும் பார்த்தாரு. நான் அவரையே ஒத்து பார்த்தேன். சரி, எதுக்கோ பார்க்குறாரு அப்படின்ட்டு அந்த பைபிளை உள்ள தள்ளிட்டு நான் செல்ஃபோன் எடுத்துட்டு ஹெட்ஃபோன் எடுத்து அதில் சொருவிட்டு ஏதோ ஒன்று கேட்கணும்னு. அப்போ தான் ஒரு பாடல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இன்றைக்கி ஏன் அந்த செய்தி வந்ததுன்னா, சென்னையில் என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கிறாருங்க. அவர் ஒரு மெக்கானிக். அவர் நல்ல ஒரு ஊழியம் செய்கிற மனுஷன். விசேஷமாக நல்லா பப்ளிசிட்டி ஆக மாட்டார். அவர் எங்கே இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. இரவு 12 மணிக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போவோம். அதிகாலை 4 மணிக்கு ஊழியத்தை விட்டு உறங்க போவோம். இதுதான் எங்கள் ஊழியம். சிறப்பானது. இயேசுக்காகன்னு சொல்லி ஒரு ஊழியங்கள். அதில் பார்த்தீங்கன்னா வாயை திறந்து பேச மாட்டோம், யாருக்கிட்டையும் இணைய மாட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த மணி நேரத்தில் யார் எங்ககிட்ட பேசுவாங்க? அப்படியும் ஒருத்தர் வந்து பேசின ஒரு காலத்தில். இன்றைக்கும் அந்த ஊழியத்தை எங்களுக்கு செய்ய ரொம்ப ஆசை. நானுங்களாம் ஒன்று ரொம்ப தொழுவு ஆண்டவர் பேச்சு வச்சுருக்கார். நான் 100 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட போயிட்டேன். அவர் அதே வில்லேஜில் இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஊழியம். இப்போ அதிகால ஊழியம் நடக்குது. இருந்தாலும் அந்த ஊழியம் ரொம்ப சிறப்பான ஊழியம். எத்தனையோ பேர் அதை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார். அப்படி அவர் ஒரு பாட்டு கேட்டார். என்ன எஜமானன் ஒரு பாடலுக்கு எப்பவுமே அவர் விட்டுட்டாருன்னு என்கிட்ட தான் கேட்பார். அதை கேட்டு அது ஒழுங்குபடுத்தி அனுப்புகிற வரைக்கும் நான் செல்ஃபோன் பண்ணியிருந்தேன். அப்போது எனக்கு அன்றைக்கி நடந்த ஒரு விஷயம், ட்ரெயினில் போன விஷயம் ஞாபகம் வந்தது. அதே போல் செல்ஃபோன் எடுத்து நான் பார்த்து கொண்டிருக்கும் போது கேட்ட கேள்வி தான் உங்களுக்கு இன்றைக்கி செய்தியாக பகிர்ந்து கொள்கிறோம். அப்போ அவர் பேசப்படும் போது தன் தாயை விட்டு தன் மனைவியை ரொம்ப மகிழ்ந்து கொண்டிருந்தார். நான் அதை கண்டுக்கலை. ஒரு சிலருக்கு அப்படி தானே அப்படின்னு பார்ப்பனே தவிர அவங்க பேசின தவறுன்னு யோசிக்க மாட்டேன். ஆனால் அவங்க தாயை கொடுத்தோ தகப்பனை கொடுத்தோ ஏதாவது பேசினாரான்னு பார்த்தா அது ரொம்ப கிடையாது. அப்போ அவர் சொன்னார், ஆனால் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அந்த வேதம் அப்படின்னாரு. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னேன். அது ரொம்ப எனக்கு திருமணம் ஆன பிறகு ஒரு ஐயா ஒரு நல்ல ஒரு போதித்தார். தன் மனைவி எப்படி பார்த்துக்கொள்ளணுன்றது கொடுத்து போதித்தார் அப்படின்னு ஒரு செய்தியை எடுத்தார். இதுதான் செய்தி துவக்குது. ரொம்ப பெருசாக நான் சிம்பிளாக முடிச்சிடுறேன். அவர் சொல்லப்படும்போது நான் என்ன பண்ணேன், அப்படியாப்பா நல்லாயிருக்கும் செய்தி. இல்லை, உன் தகப்பனையும் தாயும் விட்டு உன் மனைவியோடைய சேர்ந்திருப்புன்னு சொன்னார். எனக்கு எங்கள் மனைவி, எனக்கு 2 பிள்ளையாச்சு, நான் அதை நல்லா பராமரிச்சுக்கிறேன், பார்த்து கொடுக்குறேன். அப்போ தாய் தகப்பெல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவர் சொன்னது நல்லா இருந்தது. உன் தகப்பனையும் உன் தாயும் விட்டு உன் மனைவி இசைந்திருப்பான்னு சொன்னால் அது அப்போ மனைவி தானே பார்த்துக்கணும் ஆண்டவரே சொல்கிறார் அப்படின்னு. அப்படி சொல்லப்பா அதுக்கு அர்த்தம், உன் தகப்பனையும் தாயை விட்டு மனைவியோடு இசைந்திருந்தால்தான் கர்ப்பம் தரிக்கப்பட்டு 2 பிள்ளை இன்னைக்கு பார்க்கப்பட்டிருக்கிற உன்னையும் ஒரு தகப்பனாக வச்சுக்கிறா, அவங்கள ஒரு தாயாக வச்சிருக்காரு.
கடவுள் சொன்ன விதம் வேற, நினைக்கிற விதம் வேற தம்பி, தப்பான மெசேஜ் இது அப்படின்னு. ஆனால் அந்த ஊழியக்காரர் சொன்னதும் ஒரு விதத்தில் இன்றைக்கி என்ன நீ பேசக்கூடியதாக இருந்தது, அதை விளக்குறேன் உனக்கு. உன் தகப்பனின் தாயை விட்டுருன்னு சொல்ல, இசைந்திருந்தாங்க உங்கள் மனைவியோடு. ஆனால் வேதத்தில் ஒன்று சொல்லிக்கிறது, அதை சொல்லியா அப்படின்னா, உன் தகப்பனையும் தாயும் கனப்படுத்தினா நீ நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் என்று. நீ இருக்கிற தேசத்தில் நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் உன் தகப்பனின் தாயும் கனப்படுத்து என்று யாத்திராக 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு இப்போ கூட அந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, ஆனால் வார்த்தை ஞாபகம் இருக்குது. ரொம்ப சந்தோஷம் அண்ணன். அது ஆதியாக 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இருக்குது. இது யாத்திராக 20ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் இருக்குது. இன்னும் நிறைய தாய் தகப்பனை கொடுத்து நிறைய பைபிளில் தாய் செய்கிற தவிர 20 ஆண்டுகள் ஒரு பிள்ளவை கடந்து போய் என்னாச்சு, அடிமைப்பட்டு தாய் மாமா வீட்டில் 20 வருஷம் வேலை செஞ்சு 2 மனைவி திருமணம் பண்ணிட்டு திரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் ஒரு தாய் ஒட்டு கேட்டு நிமித்தமாக. ஆனால் இன்னொரு இடத்துல பார்க்கப்படும் போது நாயேஜ் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது தகப்பனின் தாயும் வார்த்தையை கேட்டு கேட்காத போய் கண்ணை இழந்தவனாக இருக்கிறான். நாயேஜ் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் கண்ணை இழந்தவன். எதை நீ எடுத்துக்க முடியும்? ஆனால் ஒன்று மட்டும் சொன்னார்ல, நீ நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் என்று தான் தகப்பனின் தாயும் கனப்படுத்த முடியும். இன்றைக்கி யாரை நம்புகிறாங்க தெரியுங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்புங்களா. இன்றைக்கி நீ வேலை செய்கிற ஒரு கம்பெனியில் அந்த கம்பெனியில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் பார்க்குற, இல்லை அதை ஆலோசனை கொடுக்குற ஒரு மனிதனை தான் நம்புவேன். இந்த அண்ணன் ரொம்ப சூப்பராக இருக்கிறாரு, இவர் நல்ல அதிகாரி, இந்த சார் வந்தாலும் நல்லா இருக்குன்னு யாரை நம்புகிறோம்? ஆனால் உனக்கு ஒரு ஆபத்து நேரிடும் போது அவர் உன்னை விட்டு விலகிடுவார். எனக்கு வந்த வேலையை நான் செய்ய வந்ததை தவிர உன்னை பராமரிக்க நான் வரல, பாட்டு ஒதுங்கிடுவேன். ஆனால் தகப்பனன் தாயம் அப்படி கிடையாது, உமக்காக சுமப்பார். இப்போ நீ சொன்ன ஒரு வார்த்தை சொன்னேன், எங்கள் தகப்பன் டெய்லியும் குடிச்சிட்டு வருவார், படிப்பறிவு இல்லாதவர், அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவர் பண்ணுறது சரியில்லை. என் தாயாரும் அவங்கள கேட்க மாட்டாங்க, கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. எந்த தாயும் தன் கணவரை அதிகாரபூர்வமாக கேட்க மாட்டாங்க. ஒருவனா எப்படி சொல்லுவாங்க, ஆலோசனையில் சொல்லும் போது சில வார்த்தைகள் சொல்லுவாங்க அதிகாரபூர்வமாக, எதுக்கு இப்படி இருக்கிற, இது சரியானதா, நீ இருப்பதை காட்டி மறித்து போகலாம்னு கூட பேசுவாங்க. ஆனால் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் தன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக இரவு முழுவதும் அல்ல பகல் முழுவதும் உழைச்சி அவர் இரவு வரப்படும் போது அவர் அடிமைப்பட்டிருக்கிற குடிப்பழக்கத்தில் அடிமைப்பட்டிருந்தாலும் தன் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரத்துக்கு தேவையானது எடுத்துக்கொண்டு தான் வீட்டுக்கு தன் மனைவியிடத்தில் கொடுத்து, அந்த மனைவியானவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த பிள்ளைக்கு எப்படி கொடுக்கணும் ஆகாரத்தை ஒழுங்குபடுத்தி ஆலோசனையும் கொடுப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரும் எப்படின்னா, நான் படிப்பவர்கள் ரொம்ப ஈஸியாக சொன்னேன், இன்னைக்கு நீ கல்வியில் சிறந்து இருப்ப காரணம் என்ன தெரியுமா? உங்கள் தகப்பனார் படிப்பறிவில்லாத இருந்தாலும் உண்மை படிக்க வைத்தவர் அவருடைய வருமானத்தை தான் படித்தாதுன்னு உண்மை. ஆமாம்மா, அது என்னமோ எங்கள் தகப்பனார் அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றினா தான் இத்தனை படிக்க எனக்கு நல்ல வேலை கிடைத்து. இதுதான் சிறந்தது தம்பி. அது சொன்னது சிறந்தது கிடையாது. அவர் சொன்ன விதம் எப்படின்னு தெரில, அந்த போதகருக்கு பேச்சு பேசுனது எது எனக்கு புரியல. ஏன்னா நீ கேட்டதை சொல்கிற கூட வசனம் தெரியல, வார்த்தை ஞாபகம் இருக்குது, சந்தோஷம். அப்போ உன் தகப்பனையும் தாயை விட்டு மனைவியோடு இசைந்திருக்க சொன்னார். எங்களெல்லாம் தள்ளி விட்டு கடவுளை பார்த்தா உன் தகப்பனின் தாயும் தள்ளி விட்டு உன் மனைவி கொண்டு இட்டுன்னு போன்னு சொல்ல சந்தோஷமாக இருக்க சொன்னார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதை போல மாமிஷ வாழ்க்கையிலையும் சந்தோஷமாக இருந்தால் உன்னையும் தகப்பனின் தாயாக நான் மாற்றுவேன்றதுக்கு அர்த்தம் அதுதான். அப்போ அப்படி இருக்குதா நீங்கள் 2 பிள்ளையும் நீ கொஞ்சிட இல்லையா? அப்போ அந்த கொஞ்சிதலை ஏன்போ மிஞ்சுவதே நீ அந்த பிள்ளையை அதிகாரப்பூர்வமாக இப்போ நடத்துகிற விதங்கள்லாம் நிறையா இருக்கும். அப்போது ஒரு காலத்தில் உங்கள் தாயை நினச்சிப்பார், உனக்கு ஆலோசனை, உனக்கு சாப்பாடு ஊட்டி, உன்னை பராமரித்து, உன்னை குளிப்பாட்டி, உனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு அதை அழகு பார்த்து அவங்க சிரித்து அவங்க சந்தோஷப்பட்ட நாட்களுக்கு நினைத்துப்பார். உங்கள் தகப்பன் உனக்காக போயிட்டு எங்கே வேலை செய்கிறார், எப்படி வேலை செய்கிறார் நினச்சிப்பார். அவர் எத்தனை வர வீட்டுக்கு வரும்போது அவர் எப்படி எத்தனை வராது பணம் தெரியாது, ஆனால் குடும்பத்துக்கு தேவையான தேவைகளை சந்தித்து கொடுப்பார், அதை நினச்சிப்பார். ஆனால் நிறைய பேருக்கு இது மருமகளாக கூட பார்க்கலாம். ஒரு மாமனார் இருந்தால் மாமியார் இருந்தால் அவங்களை அசந்து கொண்டு பாரு, அது மருமகனாக கூட இருக்கட்டும். ஆனால் அவங்க மாமனார் மாமியாரை கொண்டு இசைந்து பாருங்கள், அவங்கள கூப்பிட்டு பாருங்கள், அவங்க பேசி பாருங்கள், அவங்களுக்கு ஆகாரம் போட்டு அவங்க பக்கத்தில் இருந்து பாருங்கள். அவங்க முகத்தில் வர சந்தோஷத்துக்கு கொஞ்சம் நிலைத்து இருக்கும். அது நிறைவான வாழ்க்கையை கற்றுட்டு உனக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் என்ன பண்ணுறீங்க, நல்ல ஃப்ரெண்டு, எனக்கு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான், நீங்கள் இப்போ ஃபங்க்ஷன் அவனோட போய் கலந்துக்க போகிறேன், என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட தான் நான் போய் ஹோட்டலுக்கு போவேன், மற்ற துணி எடுக்க போவேன். ஆனால் அந்த தாயும் தகப்பனையும் ஒரு ஆலோசனையும் ஒருவரும் குடும்பத்தில் கேட்பது கிடையாது. ஆனால் கடவுள் கொடுத்தது அது தானே, நீ நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் உன் தகப்பனின் தாயும் கனப்படுத்துன்றாரு. அவர் கனப்படுத்தினா தான் நீடித்த நாட்கள் வாழ வேண்டும். ஆனால் நம்ம யாரை கனப்படுத்தி வச்சுருக்கிறோம்?
ஒரு கம்பெனியில் இருக்கிற அதிகாரியாக இருக்கலாம், இல்லை சூப்பர்வைசராக இருக்கலாம், மற்ற காரியமாக இருக்கலாம், இல்லை அவர் அதிகமாக உனக்கு பண உதவி செய்ய கொண்டு இருப்போம், அவரை தான் முதலிடத்தில் வச்சுருப்போம். உன்னை சுமந்தவர்களும் இவனை பாதுகாத்தவரும் உனக்கு ஆலோசனை கொடுத்தவரை இவங்க இருவரையும் மறந்துட்டு இருப்போம் இல்லையா? சிலர் இன்னும் கொஞ்சம் மாறி போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு கல்வி நிலையமோ ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு முதியோர் இல்லத்துலேயே எதுவும் போய் தாயாவது தகப்பனாது விட்டுறேன். ஒரு சிலரும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேண்டாம் தம்பி, ஏன் இஷ்டமாக விட்டுருன்னு சொல்லி எல்லாரும் விட்டு போய் தனியாக இருக்கிற எத்தனையோ குடும்பம் எத்தனையோ பேர் சொல்லி அழுவும் போது நாங்கள் மனநோய்பட்டு பல கஷ்டங்கள் பட்டு இன்றைக்கி கூட கடந்து போன 2021 பார்க்கப்படும் போது 2020 21 நடந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் ஓடி போய் இந்த ஊழியத்தில் எத்தனையோ காரியத்துக்கு எத்தனையோ பேர் சென்னை பட்டணத்தில் வந்து உதவி செய்த அத்தனை ஆகாரத்தையும் அரிசி பருப்பெல்லாம் கொடுத்த காரணங்கள் என்னென்னா கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் நிறைய கற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த தாய் தகப்பனா பேசும்போது என் தாய் ஞாபகம் தான் எனக்கு ஞாபகம் வரும். நாங்கள் 4 பேர் அவங்க ஆகாரம் எடுக்கப்படும் போகும்போது 4 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு பிள்ளைக்கு ஒரு வித்தியாசமான ஆகாரம், ருசி உள்ள ஆகாரம் 3 பிள்ளைகளுக்கு அப்படி கொடுப்பாங்க. நான் அதை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டேன். ஏன்னா அவன் ஒரு பலவீனப்பட்டவர்கள் என்று எப்போதும் அவனை கொடுத்து அவங்க மேலே ஒரு பாசமாக இருப்பாங்க. அது பெருசாக எடுக்க மாட்டேன். ஆனால் மற்ற தம்பி பேசுவான், நீ அவனுக்கு மட்டும் நல்லா பார்க்குறியா, எங்களை பார்க்க மாட்டேன். ஆனால் நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா எல்லாருக்கும் இல்லை, அவனை விட்டுருவேன், அவங்க 2 பேரும் பார்ப்பேன். அப்படி தான் அது அந்த காரியத்தை கொடுத்துப்பான். என் தாயை மாரி ஒருத்தர் கிடைக்க ரொம்ப கஷ்டம். அப்படி தான் நான் இன்னும் சொல்லுவேன், இனிமேலும் சொல்ல போகிறதும் அதுதான். அப்போ ஏன்னு சொன்னால் என் தாயார் அவ்வளோ கஷ்டத்தில் நெருக்கடிப்படும் போது ஒருத்தமே இல்லாத 2 ரூபா பார்த்தா 2000 ரூபாய் தான் அவங்களுக்கு காசு. அப்போ முதல் பென்ஷன் அவங்க ஆர்பார்லேருந்து வாங்குற பென்ஷன் 2000 ரூபாய். அதை எடுத்துன்னு வந்து இந்த 4 பிள்ளையை பராமரித்து சட்டை படத்தை நடத்துவது லேசானது இல்லை. அப்பொழுது ஒரு கஷ்டத்துலேயே என் தாய் என்ன பண்ண, தகப்பனை இழந்து போயிருந்த எங்களுக்கு எல்லாத்தையும் பராமரித்து வளர்த்து ஆளாக்கு வைத்தது யாரான்னு சொன்னால் கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட் யாருன்னா என் தாய் தான். அப்போ அந்த தாயாரை நம்ம கனப்படுத்தாது இருந்தால் என்ன ஆகும்? இந்த உலகத்தில் பாரு தம்பி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற மக்களே மத்தியில் நம்ம தாயின் தகப்பனை நம்ம அழகாக வைத்து கொண்டு அவங்களுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுத்து அந்த ஆகாரத்தை அவங்க உண்ணும் போது அவங்களை எடுத்து கொள்ளும் போது அவங்க சாப்பிடும் போது பக்கத்தில் உட்காந்து அந்த ஆகாரத்தை கொடுத்து அவங்க சாப்பிட்டு எழுந்து போகும்போது அந்த கழுகு தண்ணி ஏற்றின வைக்கிற அளவுக்கு நீங்கள் வச்சேன்னு சொன்னால் அவனை மனமகிழ்ச்சியோடு உன்னை பார்த்து சிரிச்ச முகமாக உன்னை பார்ப்பாங்க. அதுவும் நீடித்த நாட்கள் உன்னை வாழக்கூடிய வேலையாக இருக்கும். கடவுளை விரும்பின விஷயம் உன் தகப்பனின் தாயை கனப்படுத்துன்னு சொன்ன விஷயம் நிறையா இருக்குது. பைபிள் நிறைய விஷயம் இருக்குதுங்க. தாய் ஒட்டு கேட்டு தன் பிள்ளையுடைய வாழ்க்கை 2ஆக்குனதோ அதுதான் உண்டு. தாய் தகப்பனை விட்டு போய் கண்ணை இழந்தவனும் உண்டு பைபிளில், இல்லைன்னு சொல்ல நிறையா இருக்குதுங்க. ஆனால் யாத்திராகும் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படி நீ நீடித்த நாட்கள் வாழ வேண்டியதுனால் உன் தகப்பனின் தாயும் கனப்படுத்தி கொண்டால், ஒருவேளை உன் தாயார் உன் குடும்பத்தோடு இணைந்திருந்தாலும் இல்லை உன் அண்ணன் வீட்டில் இருந்தாலும் நீ கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு அந்த 1 வாரம் ஆகாரத்தை கொடுத்து அவங்க நல்லபடி நீ பாதுகாத்துக்கொள்ளும். உன்னுடைய சந்ததி அது தலைமுறையாக நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் சொன்னால் கர்த்தர் இதை தான் சொல்லி கொடுத்தார். சரியான நேரத்துக்கு சரியான காலத்துக்கு சரியான நேரத்தில் அவங்கள பார்த்து கொண்டுன்னு சொன்னால் நீ நினைப்பதும் வேண்டிக் கொண்டதுக்கு மேலான ஆசீர்வாதத்தில் உன்னை பெருக செய்வார். கர்த்தர் உன்னை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.